நம்ம பிளான் பண்ணது அப்படி பண்ணுறோம். அப்படி தான் நம்ம சொல்லணும். சரி, உங்களுக்கு மாநாடு விஷயமே தெரிஞ்சிருக்கும். பிள்ளையார் சதுர்த்தின்ற காரணத்தை காட்டி தள்ளி வச்சாங்க. அன்றைக்கி என்ன, அது ஒரு விஜயகாந்த் அண்ணனோட பர்த்டே இருந்தது. அன்னைக்கு விஜயகாந்த் அண்ணாவை பற்றி பேசினா அதோட உணர்வு எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துருக்கோன்றது இன்னும் பல மடங்கு போய் சேர்ந்துருக்கும். தலைவர்களுக்கான மரியாதையை செலுத்துகிறேன், ஓகேங்களா? அதை வச்சு நம்ம அரசியலாக பார்க்குறது, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் தள்ளி வச்சாலும் அந்த ரெஸ்பெக்ட் இருக்குன்றது பெரிய விஷயம். அண்ணா சொன்ன விஷயத்த மேடைக்கு மேடை கோட் பண்ணுறாரு, மக்களிடம் செல் மக்களுடன் பயணின். அதே அண்ணாவோட பிறந்தநாள் அன்னைக்கு அதை கிளம்பணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம், அதை பாராட்டணும். இந்த ஆளுங்கட்சி என்ன மாதிரி நெருக்கடிகள் கொடுக்க போகுது, என்ன மாதிரி விஷயங்களை சுற்றி விட போகுதுன்றது நம்ம பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும். பட் விஜய்னாஸ் ரெடின்றது தான் தெரியுது. நம்ம எல்லாரும் கவனிக்க தவறுற விஷயம் என்னென்னா, மற்ற பத்திரிகையாளர்கள்லாம் சொல்கிறது, இல்லை நீங்கள் ரூலை உடைங்க, ரோட்டில் இறங்கி போராடுங்க, சும்மா சும்மா சொல்லினே இருக்காங்க இல்லையா? விஜயனாவோட கட்சியும் சரி, விஜயனாவும் சரி, தே ஆர் ஃபாலோயிங் த ரூல்ஸ். ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியும் அதை தான் பண்ணுறாங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதுதான் பண்ண போகிறாங்க. தே ஆர் செட்டிங் அன் எக்ஸாம்பிள். அது காலப்போக்கில் மக்களுக்கு புரிய வரும். இந்த டேட் 1-2 தள்ளி போச்சுன்னா ஃபைன், நம்ம அதை பேர் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த பயணத்தோட கோல் அட்டைன் ஆகுதுன்னா அட்டைன் ஆகும். அதுக்கப்புறம் வர போகிற புயலை தான் வந்து இன்றைக்கி சுற்றி இருக்கிற மற்ற கட்சிகள் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியும்.